உண்மை கதையை நீங்க அமரன் எடுத்தீங்க. இந்த படம் கூட 2015 நடந்த ஒரு உண்மை சம்பவமா தெரியும். நாங்க வெளிப்படையா சொல்லல, ட்ரெய்லர்ல தெரியுது. இந்த உண்மை சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையா இருக்கும். அது சினிமால எடுக்கக்கூடிய சவால் என்ன, அப்புறம் இதுதான் தனுஷ் சாருடைய லைஃப்லயே பெரிய பட்ஜெட்ல உருவாயிருந்தாங்க. இந்த கதைக்கு ஏன் அவ்வளவு பெரிய பட்ஜெட்? ஃபர்ஸ்ட் நான் இந்த உண்மை சம்பவங்கள் பத்தி நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். ஐ திங்க் எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிலிம் மேக்கர்ஸுமே they inspire ideas from அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இல்ல அவங்க ஃப்ரெண்ட் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். சோ என்ன ஜானர்ல நான் படம் பண்ண நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம் நினைக்கிறேன். நான் போன படம் ஒரு பயோகிராபிக்கல் பிக்சர், ஒரு ஆர்மி சோல்ஜர், ஒரு ஆர்மி மேஜருடைய வாழ்க்கை படமா வந்தது. அது பட் எந்த படமா இருந்தாலும் வெறும் அந்த உண்மை சம்பவத்தை மட்டுமே எடுத்து நம்ம படம் பண்ணோம்னா அது அதுக்கு ஸ்கிரீன் பிளேன்னு ஒன்று ரொம்ப முக்கியம். சோ அந்த ஸ்கிரீன் பிளே டிசைட்ஸ் எவ்ரிதிங். கற்பனை கதையா இருந்தாலும் உண்மை கதையா இருந்தாலும். நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி, அதிக பட்ஜெட் அப்படிங்கிறது I truly believe இன்னைக்கு மார்க்கெட் சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஒரு சிறிய பொருட்செலவில் எடுத்திருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் நடிகர்கள் இல்ல புதுமுக நடிகர்கள், ஈவன் மலையாளம் சினிமா ஒரு சின்ன படம் கூட அதாவது கம்மி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் கூட இன்னைக்கு crores and crores of money கலெக்ட் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. சோ அதுக்கு காரணம் ஆடியன்ஸ் இன்னைக்கு எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் பண்ணிட முடியுது. பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.